ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஐ எம் டன். சார் என்ன 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 சொன்னீங்க? நான் செத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் சார் என்னாச்சு சொல்லுங்க சார். அபிஜித், நான் உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஐ எம் டையிங். போங்க போங்க, ஒழுங்கா புடிங்க. தெரியாதா இவன் சரியான டேஞ்சரஸான பொம்பளை. இங்க பாருங்க, உங்களுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன விட்டுருங்க. இல்லனா 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 என்ன பண்ணுவ? நல்லா பண்ண ஷீனா. ஏன் முன்னாடி வா கோழையே. மறைஞ்சு நின்னு ஏன் பேசிட்டு இருக்க? நல்லா இருக்கு. இப்பயும் அதே எனர்ஜி இருக்கு பாரு. சரி, இங்க நான் உன்னை கூட்டிட்டு வர பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு எதனா பயன் கிடைக்கணும்ல. என்ன உயிரோடு விட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஷீனா ஷீனா ஷீனா, இது சரியில்லை. அப்படியா? அப்ப நீ பண்ணது மட்டும் ரொம்ப சரியா? ஒருவேளை நீ எல்லாத்தையும் மறந்திருந்தா நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தவா? ஹலோ ஷீனா. கண்ணு கீழே போடு. இது பாஸோட ஆர்டர். வேலை முடிஞ்சதும் முடிச்சிட சொன்னாரு. நான் சரியா தான் பண்ணிருக்கேன். நேத்து நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் அங்கேயே கொன்னு போட்டு வந்திருக்கணும். நீ என்கிட்ட கொடுத்த கெனிஸ்டர்ல அந்த பொருளே இல்லை. அதைத்தானே உன்னை பண்ண சொன்னோம். நீ என்ன நினைச்ச? நீ எங்களுக்கு துரோகம் பண்ணது எங்களுக்கு தெரிய வராதா? துரோகமா? துரோகத்துக்கு பழி துரோகம் மட்டும்தான். என்ன கொலை பண்ற என்ன உனக்கு இல்லைன்னா நான் கிளம்புறேன். அம்மா, மினி 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 மினி, நீ இங்க எப்படி வந்த? எப்படி வந்த? எதுக்காக என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்த? மினி மினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா மினி, அவ கையில இருக்கிற லாலிபாப்ல விஷம் இருக்குமா? விஷம். மினி வேண்டாம், அதை கீழே தூக்கி போடு. நான் சொல்றது கேளு. போடு, தூக்கி போடு. வேண்டாம், சாப்பிடாத சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம் மினி, ப்ளீஸ் வேண்டாம், சாப்பிடாத. என்னம்மா பயந்துட்டியா? லாலிபாப்ல விஷம் இல்ல ஷீனா. ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எங்க பேச்ச கேட்கலன்னா உன் பொண்ணு உனக்கு முழுசா உயிரோட வேண நினைச்சா எங்க வேலைய சீக்கிரமா முடிச்சிரு. இல்லனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என் பொண்ணை மட்டும் விட்டுடு. நீ இனி என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா அதை கேட்கிறேன். என் பொண்ணை மட்டும் விட்டுடு ப்ளீஸ். சரியான முடிவு. கம் ஆன், உன் எதிரில் இருக்கிற கதவு பக்கம் போ.
கடைசி தடவையா கேக்குறேன், ஆர்பிஸ்ட்ரோ எங்க இருக்கான்? எதுக்காக வந்திருக்க? உன்னோட மிஷன் என்ன? அர்பிஸ்டோங்கரா தானே உன்னை அனுப்புனா? ஆ? அவன் எப்படி தப்பிச்சான்? அந்த கேக் அண்ட் பாம் நீ தான் பியூரோவுக்கு அனுப்புனியா? ஏந்திரா, ஏந்திர. சொல்றா, இங்க எதுக்காக வந்த? எதுக்கு வந்த? நீ வேணும்னா ரவுடிங்க கிட்ட இப்படி வேலை பார்ப்ப. பழக்கத்தை மாத்திக்க. எல்லா இடத்துலயும் இது செல்லுபடி ஆகாது. ஒரு கோட்டை, கோட்டையில் ஒரு திருடன், அதோட இவ்வளவு சிப்பாய்கள். அப்பவும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஹர்பிஸ் டூங்காரோட பூட்டோட சாவி நான் தான். ஹர்பிஸ்க்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அதை எப்படி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆனா இப்ப ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். உங்க டாக்டர் சாலுங்கி இருக்கார, அவன் சாக போறான். 24 மணி நேரம் இருக்கு. காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்துங்க. டாக்டர் சார் போன் எடுக்கல. டாக்டர் சலோங்கி சாரை நீ என்னடா பண்ண? நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். ஹலோ 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 சாலிங் சார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐ எம் டையிங். என்ன சார், என்ன என்ன சொன்னீங்க? நான் செத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் சார். இப்ப பேசுங்க டாக்டர் சார். என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கு மேலே உயிரோட இருப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? அட, அங்க பாருங்க, அந்த ஆள் ஏன் இப்படி நடக்கிறது? யாரும் என்கிட்ட வராதீங்க. அங்கே இருங்க, அங்கே நில்லுங்க. யாரும் பக்கத்துல வராதீங்க. உனக்கு என்னாச்சு? ஃபோன் கொடு, நான் ஒரு முக்கியமான கால் பண்ணணும். யாருன்னு தெரியல. போனை கேட்டா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்களே. கையெல்லாம் மூடி வச்சிருக்கா, யாருன்னு தெரியல. தெரியுது. என்ன பண்றது? சரி, பார்க்கவே கொஞ்சம் ஹலோ. அபிஜித், நான் வந்துட்டேன். சரி, நான் கிட்ட இருக்கேன், வந்துட்டேன். நீங்களும் வந்துருங்க. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, பின்னாடி போங்க. மை காட், தள்ளி போயிடுங்க, தள்ளி போயிடுங்க, தூரமா போங்க. யாரும் கிட்ட வராதீங்க, தூரமா போங்க. மேடம், தூரமா போங்கன்னு சொல்றேன்ல. அபிஜித், நான் சொல்றத கவனமா கேளு. நீங்க யாருமே இங்க வராதீங்க. சொல்றேன்ல, இங்க வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாருமே இங்க வரக்கூடாது. திஸ் இஸ் மை ஆர்டர். யா, அந்த பணத்தினால தான் என்னோட நிலைமை இப்படி ஆயிருக்கு அபிஜித்.
அபிஜித் ஐ எம் கான். சலோங்கி சார், நான் ஏதாவது பண்ணி அதுவும் சாகறதுக்கு முன்னாடி இந்த பாடியை நான் செக் பண்ணியே ஆகணும். இதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது. இவனோட பாடிக்குள்ள என்னமோ இருக்கு. ஆனா உள்ள எப்படி போயிருக்கோம்? கட்டும் இல்ல, எங்கேயும் ஸ்டிச்சஸும் போடல. எப்படி? கண்டுபிடிச்சதான் ஆகணும். கண்டுபிடிச்சே தீருவேன். உனக்கு என்னதான் ஆயிருக்கு? என்ன இது? இவனுக்குள்ள இது இருக்கு. மை காட், இதனாலதான் என்னோட நிலைமையும் இப்படி இருக்கா? சலோங்கி சார், என்னது? உள்ள வராதீங்க, உள்ள வரக்கூடாது, உள்ள வராதீங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, சொல்றத கேளுங்க. சார் உங்க முகத்துல என்ன இருக்கு? இங்க இருந்து போங்க, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. அவனாலதான் என்னோட உடம்புல வைரஸ் புகுந்திருக்கு. சரி, தாபால மத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்னன்னாங்க? எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் தோ இவன் தான். வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேண்டாம், எதுவும் பண்ண முடியாது. போயிடுங்க, போயிடுங்க, இல்லனா எல்லாரோட நிலைமையும் என்ன மாதிரி ஆயிடும். உங்களை இப்படி விட்டு போக முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க போயிடுங்களேன். அதோட இந்த வைரஸ் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். சார் உங்களை எப்படி சார் இந்த நிலைமையில விட்டு போக முடியும்? நீங்க இல்ல தயா, நீ போயிடு. உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் இது கிடையாது. அதிகபட்சம் 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் நான் உயிரோட இருப்பேன். இதை தாண்டி இப்ப என்கிட்டே நேரம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். அங்க பாருங்க, அத பாருங்க. அவனுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். கட்டோரி டம் டக்கா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை இழுத்துட்டு வாங்க. ஓ சொல்லு, சாலோங்கி சார் எப்படி குணமாவாரு? இவர் இப்ப குணமாகணும். ஒரு காலத்துல தூரத்து தேசத்துல சாலோங்கின்னு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இவரு. எங்க கிட்டயே கதை சொல்றியா? உன் கதையவே வரலாறாக்கிடுவேன். தயா வேண்டாம், தயா வேண்டாம். அவனை நீ சுட்டுடாத. இவனாலதான் நான் உயிரோடவே இருக்க முடியும். நான் காப்பாற்ற முடியாது. ஆனா நீங்க காப்பாற்ற முடியும். இது எல்லாத்துக்கும் ஹார்பிஸ் துங்கா ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும். உன்னையும் நான் சும்மா விட போறதில்ல. அட, இவரை காப்பாத்தணும்ல, உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் காப்பாத்துங்க. புருவி, ஃப்ரெடே, இவனை கூட்டு போங்க. வா, கிளம்பு. டாக்டர் சார், ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். அங்க பாரு, அங்க 2 பிரவுன் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு சின்ன பாட்டில் இருக்கு, டெலிக்ஸ் பி. எனக்கு நீங்க அந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஆகணும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதை. டேக் கேர். அபிஜித், நம்ம கிட்ட 5 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு வழிதான் இருக்கு. இந்த வைரஸோட சுத்திட்டு இருக்கான்ல, இவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.
எந்த வண்டியில இவன் உட்காந்து தாபாவுக்கு வந்தானோ அந்த வண்டியில ஏதாவது தெரிய வரலாம். வண்டி புது வண்டியா இருக்கு. சீட்ல இருந்து பிளாஸ்டிக் கவருமே எடுக்கல. இந்த வண்டி சஞ்சய்ன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சஞ்சய்? அது சரி, இது என்னது? கலரை பாத்தியா? யார் இந்த காரை ஓட்டினானோ, யாரு சாலுங்கி சார தாபால பார்த்தானோ அவன் தலைமுடி இப்படி இல்லையே. அப்படின்னா அவன் கூட வண்டியில வேற யாரும் இருந்திருக்காங்க. முடியோட நீளத்தை பாரு. நீளமாவோ இல்ல, ஷார்ட்டாவோ இல்ல. லேடிஸா ஜென்ஸானே தெரியல. அபிஜித், இந்த வண்டியில எவன் இருந்தானோ அவன் எங்க போனான்? ஏன்னா கார்ல இருந்து ஒருத்தன் தான் கீழே இறங்கியிருக்கான். இப்ப இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இதோ இதாலதான் கொடுக்க முடியும். ஏசிபி சார், ஒருவேளை அவருக்கு ஹார்பிஸ் டுங்காரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை சலோங்கி சாரை பத்தி கூட தெரிஞ்சிருக்கலாமே. ஹலோ சார். அபிஜித், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லலையே. அவசியம் உங்களுக்கு தோணல? ஏன், நீ என்ன நினைச்ச? சலோங்கி கூட நடந்தது எனக்கு என்ன தெரியாம போயிடுமா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துடும். எல்லாம் தெரியும் சார். நாங்க நினைச்சது என்ன நினைச்ச? நான் சுவிட்சர்லாந்துக்கு அர்பில் டோங்கராவை தேடி வந்திருக்கேன். அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா? அபிஜித், இந்த கேஸ் விஷயமா அங்க என்னெல்லாம் நடக்குதோ இன்னைக்கு வரைக்கும் அதோட அப்டேட் எனக்கு வேணும். சீக்கிரமா எனக்கு அனுப்பு, புரியுதா? சார், இது நாங்க என்ன நினைச்சோம்னா, நீங்களே அங்க இருக்கீங்க, நாங்க போய் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி அதனால நீங்க டென்ஷன் ஆகி நீங்களே ஒரு பெரிய வேலையா போயிருக்கீங்க. அதான் ஆக்சுவலி சார், நாங்க என்ன நினைச்சோம்னா இந்த விஷயத்த சார், அது உங்களுக்கு எப்படி சார் நாங்க அதை சொல்றது? ஏன் தயங்குறீங்க? எதுக்காக இந்த தயக்கம்? இதனால எனக்கு என்ன டென்ஷன் வரும்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிஐடி ஒரு சாதாரண கம்பெனியோ இல்ல ஆர்கனைசேஷனோ கிடையாது. இது ஒரு குடும்பம் மாதிரி. இந்த உலகத்துல நடக்கிற அநியாயங்களை ஒழிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லாத்தையுமே அழிச்சு காட்டணும். அதனால சலோங்கிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. எனக்கு சலோங்கி உயிரோட வேணும். எஸ் சார், உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம். சாலங்கி சாருக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னோட போனுக்காக வெயிட் பண்ணுவேன். எங்க கிட்ட வெறும் 5 மணி நேரம் தான் இருந்துச்சு. அதுல எவ்வளோ நேரம் போயாச்சு. சஞ்சய் எங்க? சஞ்சய், என்னாச்சு சார்? என்ன விஷயம்? ஒருத்தன் உயிருக்கு ஆபத்து, அவனை கூப்பிடு. சார் இல்லையே. நீ யாரு? நான் பாலோமி, அவரோட அசிஸ்டன்ட். ஒரு நிமிஷம், இதை பாரு. HRK 876, இது சஞ்சயோட வண்டியா? ஆமா சார். யாரு போலமி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? நீ சஞ்சயா? இல்ல, என் பேர் கேதன். நாங்க சாரோட அசிஸ்டன்ட்ஸ். பட் நீங்க யாரு? நீங்க எல்லாம் ரிகவரிக்காரங்களா? இங்க பாருங்க சார், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். தோ பாரு, நாங்க சிஐடிஸ். சஞ்சயோட கார்ல ஒரு பாடி கிடைச்சது. கொடூரமான வைரஸால தான் அவன் செத்து இருக்கான். அந்த வைரஸால பல பேர் அங்க செத்து போயிருக்காங்க. அதனால உங்க நல்லதுக்கு இந்த போட்டோ. ஆமா, இவர் யாரு? இவர்தான் சஞ்சய் சார்.
அப்படின்னா இந்த நிலைமையில சஞ்சய் வண்டியை ஓட்டிட்டு தாபா வரைக்கும் வந்திருக்காரு. இங்க பாருங்க, சஞ்சய் சார் இறந்துட்டாரு. ஒரு மோசமான வைரஸ் தான் அது காரணம். வேகமா அது பரவுது. வைரஸா? சஞ்சயை பத்தி வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அதாவது அவர் கொஞ்ச நாளா எங்க போனாரு, யாரை பார்த்தாரு, எப்படி போனாரு, ஏதாவது தெரியுமா? சார், சஞ்சய் சார் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பெயிண்டர். அவரோட பெயிண்டிங்ஸ் கூட வித்து போகல. சொல்ல போனா 12 கோடி கடன்ல இருக்கார் அவரு. ஆனா சார், அன்னைக்கு நைட்டு அவர் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணாரு. அட, நீங்க என்ன வீட்டுக்கு போகலையா? இப்போ கிளம்புறோம் சார். அடடா சார், ஷாப்பிங்க்கு போயிட்டு வரீங்களா? உனக்கே அதெல்லாம். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே. அதோட நான் ஷாப்பிங் எல்லாம் போகல. கிளம்புங்க. ஓகே சார், பை. கேத்தன், ஒரு நிமிஷம் வா. சார். எனக்கு உன் மொபைலை கூட. சார், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். நீங்க போங்க. ஓகே சார். குட் நைட் சார். சார், நாங்க வெளியில நின்று சஞ்சய் சாரோட பிஹேவியர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம். சஞ்சய் புடவைய கட்டிட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு இன்னொரு வண்டியில ஏறி போயிட்டாரா? அதுவும் மறைஞ்சா நைட்டு 12 மணிக்கா? ஆக்சுவலி எங்களுக்கு விசித்திரமா தான் இருந்தது. ஆனா அவர் பயங்கரமான கடன்ல மூழ்கி போயிருந்தாரு. அதனால அடிக்கடி இப்படித்தான் பண்ணுவாரு. அதனால இது சீரியஸா எடுத்துக்கல. ஊரெல்லாம் சுத்தி கடன், ஆனா ஒரு 7-8 லட்சத்துக்கு வண்டி வேற. நைட் ஒரு 11:30 மணிக்கு அவன் போனை வேற கேட்கிறாரு. நைட் ஆனா புடவை வச்சு ஜன்னல் வழியா கீழே இறங்கி யார் கார்ல ஏறி போறாரு. அதுக்கப்புறம் நடமாடுற வைரஸா மாறுறாரு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. கேத்தன், உன்னோட போன் நம்பர் அவர் கேட்டார்ல, உன் போன் நம்பரை கூட கொஞ்சம். சார். சலோங்கி சாரை காப்பாத்துறதுக்கு இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஊர்வி, ஆல்ரெடி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் தான் இருக்கு. சாலுங்கி சார் பொழைச்சிடுவார்ல? சார், ஜாக்கிரதை. இந்த சஞ்சய் நடமாடும் வைரல் பாமா இருந்திருக்கான். அவனோட உடம்புக்குள்ள வைரஸோட சிலிண்டர்லாம் இருந்திருக்க. ஒருவேளை இது மட்டும் பரவி இருந்தா. சார் 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 சார்
ஹலோ சார். என்ன டாக்டர் சாலுங்கி அசைய மாட்டேங்கிறாரா? ஓ நோ, நம்ம மறுபடியும் அவருக்கு அந்த டெலிக்ஸ் பியை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி சரி ஓகே. சார் அந்த வைரஸோட ஆன்டிடோட் கிடைக்கலனா? சாலுங்க சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆன்டிடோட் கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சரியா 5 மணி நேரத்துக்குள்ள டாக்டர் சாலுங்கி சாரை காப்பாத்தியே ஆகணும். இந்த கட்டோரி டம்டா அவன் இந்த விஷயத்துல ஜெயிக்கவே கூடாது. முதல்ல இந்த அர்பேஸ் டோங்கராவை தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான். சச்சின், பூர்வி, அந்த சஞ்சயோட அசிஸ்டன்ட் கேத்தன் அவன் போன் என்னாச்சு? வீட்ல இருந்து கிளம்பும்போது சஞ்சய் எடுத்துட்டு போனோம்ல, அது வழியா குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமே. சார் நான் டிராவல் ரூட்டை எடுத்துட்டேன். கேத்தனோட மொபைல் போன வாரம் 11:30 மணிக்கு சஞ்சய் வீட்டிலேருந்து கிளம்பி எம்ஜி ரோடுக்கு போயிருக்கு. அப்புறம் அங்கேருந்து மும்பையில இருந்து வெளியே போயிருக்கு. தோ இந்த ஹைவேல இருக்கு. 25 கிலோமீட்டர் நேரா போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 20 நிமிஷம் நின்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளம்பி மாயா சௌக்ல நின்று இருக்கு. சார் இதோ இங்கே பாருங்க, இங்கேருந்து கிளம்பி லெஃப்ட் திரும்பி ஜெகன்னார்பூர் போயிருக்கு. அப்புறம் இங்கே நடுவில் கொஞ்சம் நின்றுருச்சு. இங்க பாரு, இங்க 48 மணி நேரம் நின்று இருக்கு. அப்புறம் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். என்ன இது? எந்த இடத்துல நடு ரோட்ல நிக்கிறான்? நாம போய் பார்க்கலாம். கிளம்புங்க. சார் கேத்தனோட மொபைல் சிக்னல் இங்க தான் காட்டுது. இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. நம்ம சீக்கிரம் தேடி ஆகணும். டாக்டர் சாலுங்கி உயிருக்கு ஆபத்து. இங்க சஞ்சய்ன்ற பேர்ல ஒருத்தன் வந்தானா? உங்களுக்கு அவனை தெரியுமா? சஞ்சயா? யாரு சஞ்சய்? சஞ்சய்னு இங்க யாருமே இல்லையே. ஸ்கூலே ரொம்ப விசித்திரமா இருக்கு. பெஞ்ச் டெஸ்கெல்லாம் தூசியா இருக்கு. ஸ்கூலே அமைதியா இருக்கு. ஆனா இன்னைக்கு லீவு நாள் கூட கிடையாது. டீச்சரோட கையிலையும் நெத்திலையும் அடிபட்டிருக்கு. என்னடா ஆச்சு? சஞ்சய் கார் எடுத்துட்டு நேரம் விட்டான உன் மேல. மேக்கப்பாச்சும் ஒழுங்கா போடலாமே. சரி பரவாயில்ல. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வைரஸை உருவாக்கணும் எங்க இருக்கான்? எங்க இருக்கும் தெரியல. இது என்ன குழந்தை சுத்தம்? அம்மா, நான் போயிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆமா நீங்க யாரு? உங்களை யாரு இந்த இடத்துல இப்படி கட்டி போட்டு வச்சது? அது வந்து என் மம்மிய ஒரு பேட் அங்கிள் வந்து கட்டி போட்டுட்டாங்க. நீங்க எங்களை காப்பாத்த வந்தீங்களா? நாங்க இருக்கோமா, நீங்க பயப்பட வேணாண்ணா. ஆனா அப்படி என்னதாமாச்சு? அந்த உயிர்கொல்லி வைரஸை நான் தான் தயாரிச்சேன். இல்ல, நான் இதை செய்யக்கூடாது. நிச்சயமா என் மனசாட்சி இதுக்கு ஒத்துக்காது. நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? நான் கோடிக்கணக்கான மக்களோட உயிரை கண்டிப்பா எடுக்க மாட்டேன். என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பா முடியாது. உலகத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன் செல்ல குட்டி மினிய பத்தி யோசிமா. அவன் முகத்தை நினைச்சு பாரு.
என்கிட்ட என்ன சொன்னியோ நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல இதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதே இன்னும் ரொம்ப டேஞ்சரஸா பவர்ஃபுல்லா மாறிடும். ஆனா பிரமாதமான செயல்பாடு. எனக்கு தெரியும் உன்னால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும்னு. இது நான் லட்சக்கணக்கான மக்களுக்கு பரிசா கொடுக்க போறேன். அதோட நான் இந்த ஆரம்பத்தை நான் மும்பையோட அழிவுல இருந்து ஆரம்பிக்க போறேன். என்ன விடுங்க, இதெல்லாம் நாம முடிவு பண்ணவே இல்லையே. இத பாரு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வசூல் பண்ணி தானே ஆகணும். நீங்க என்ன பண்ண முயற்சி பண்றீங்க? சரி, இந்த ஆள் யாரு? நீ எதுக்காக புடவை கட்டிட்டு இருக்க? என்னை காப்பாத்துங்க மேடம். நான் வீட்டில இருந்து வெளியே வரும்போது யாருக்கும் என்ன தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சேன். ஆனா ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களோ? கண்டிப்பா வசூல் பண்ணுவோம். இந்த சிட்டிக்காக பண்ணி வச்சத நீ தான் கொண்டு போக போற. பரிசு, வைரஸ் பரிசு. என்ன? அந்த வைரஸை கிரியேட் பண்ணதே நீங்க தானா? இதனாலதான் இவ்வளவு பேரும் சாவுறாங்களா? ஆமா, ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. எல்லாமே என் குழந்தைக்காக தான் பண்ணேன். பொண்ணை காப்பாத்தவா? எதுக்கு? இவனா ஒருத்தன், நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவன் குரலை தான் கேட்டிருக்கேன். அவன் தான் சரி என்ன மிரட்டினா. இந்த வைரஸ் மட்டும் நான் பண்ணி கொடுக்கலன்னா என் குழந்தைய கொண்டுடுவேன்னு சொன்னா. எனக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் எனக்கு வேற வழி தெரியல சார், தெரியல. இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. மினிக்கு ஒன்னும் ஆகாது. பிரமாதம். மரண கண் முன்னாடி நிக்குது, ஆனா உயிரோட இருக்கிற திமிர காட்டுறீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. லேப்ல இருந்து எப்படி வெளியே போவீங்க? இதுதான் உங்களுக்கான சுடுகாடு. தைரியம் தான் முன்னாடி வந்து நில்றா, அப்புறம் யாருக்கு சுடுகாடுன்னு நாங்க காட்டுறோம். யாரா நீ? என் வேலை என்னவோ முடிஞ்சுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. பாதி சிட்டியை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் நான் யாருன்னு தெரியும். உன்னால டாக்டர் சலோங்கியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பாரு, இந்த வைரஸோட ஆன்டிடாட் எனக்கு வேணும். மொத்த சிட்டியை அழிக்கிறதுக்காக வச்சிருந்த என் பிளானை நீங்க எல்லாரும் கெடுத்து விட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஆன்டிடாட் வேற கொடுக்கணுமா? மறந்துடு. எப்பவும் டாக்டர் சாவானோ அப்போதான் என் பிளானை கெடுத்ததுக்கான விளைவு உங்களுக்கு தெரியும். டாக்டர் சாலுங்கியை கொல்லுவியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? தான் உயிரை பணைய வச்சு சிட்டி மக்களை காப்பாத்துறாரு அவரை கொல்லுவியா? முன்னாடி வாடா. சிஐடி காரங்களுக்கு சொந்த பந்தம்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வாழ முடியாதுல்ல. ரொம்ப சந்தோஷம். உங்களையும் அதே இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்ப சஞ்சய் போயிருக்கான்ல, அங்க எப்படியோ டாக்டர் சாலுங்கி இப்ப போயிட போறாரு. கூடவே இந்த அம்மா பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. உங்களுக்கும் கம்பெனி கிடைக்கும்ல. பயப்படாத மணி, உனக்கு ஒன்றும் ஆகாதமா? பாப்பா, இதை போட்டுக்கோங்க. இந்த கர்ச்சீஃபை கட்டிக்கோங்க. பொறுமையா மூச்சு விடுங்க. ஓகே? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. எவ்வளோ முயற்சி பண்ணீங்களோ பண்ணுங்க. இங்க இருந்து உங்க யாராலையும் வெளியே போக முடியாது. கொஞ்ச நேரத்துல இது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் உங்களால பழக்க முடியாது. நீயா? டேய் கழுத, என்னடா பண்ற? புகை நிப்பாட்டு.
இப்ப வைரஸ் உன்னோட உடம்புலயும் இருக்கு. இனி நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கண்ணா. உயிரோட இருக்கணும்னா உண்மையை சொல்லு. ஆன்டிடோட் எங்க? எப்படியோ தப்பிச்சிட்டேன். இந்த தடவை நான் கண்ணை மூடிடுவேன்னு நினைச்சேன், திறக்கவே மாட்டேன்னு. எப்படி திறக்காம இருப்பீங்க? அவ்வளோ லேஸ்ல எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன? உங்களோட உயிரை வச்சு பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க நீங்க. உங்க உயிரை காப்பாத்துறது தான் எங்க முதல் கடமை. சார் நாங்க வந்து உங்களுக்காக ஏசிபி சித்ரோலியோட 24 hours 5 hours முடிச்சுட்டோம். அட அந்த சித்ரோலையே விட்டு தொலை. பாத்தீங்களா, விஷத்தால பல பேரை கொல்ல பார்த்த. ஆனா எங்களோட டாக்டர் சாலங்கி சார் எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. இதுக்கு நீ வெக்கப்படணும்டா. இப்ப சொல்லு, ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருந்துட்டு ஏன் இப்படி கேவலமா பண்ணிட்டு இருந்த? பிஸ்னஸ் மேனை தவிர்த்து நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இந்த மொத்த உலகத்தையும் ஜெபிக் வெப்பனால பயமுறுத்த நினைச்சேன். இந்த மும்பையில் ஒரு டெஸ்டிங்கை பண்ண பார்த்தேன். உன்னோட கேவலமான ஐடியாவை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ சஞ்சயை யூஸ் பண்ண பார்த்த. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவன் கடன்ல மொத்தமா முழுகி போயிருந்தான். அதனால இந்த வேலையை சொன்னா அவன் மறுக்க மாட்டான். சார், பெரிய சாதனைக்கு சின்ன சின்ன தியாகங்கள் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. சஞ்சய் தான் உன்னுடைய பகடக்காய். ரஷீனா, இவளை எதுக்காக மாட்டி விட்ட? ஏன்னா இவளால மட்டும்தான் இந்த வைரஸை பண்ணி கொடுக்க முடியும். அதனால தான் நான் இவளை பிளாக்மெயில் பண்ணேன். அப்புறம் நான் மினியையும் யூஸ் பண்ணேன். வேற நான் என்ன தான் பண்ணேன்? இவகிட்ட போய் கேட்டால் ரொம்ப அலட்டிக்க ஆரம்பிச்சா. அதோட இவ முன்னாடியே என்னால் வர முடியாது. அதனால தான் பொண்ணை கிட்னாப் பண்ணி நான் இவளை மிரட்டினேன். சரி, இப்போ சொல்லு, கட்டோரி டம்டக்குக்கும் ஹார்பிஸ் டுங்காராக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சார், இவன் குரூப் ஆளுங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் சார். ஆனா ஹர்பீசன் கட்டோரி இந்த மாதிரி பேர்ல இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல சார். போட்டோ காட்டு. இவரை தெரியுமா உங்களுக்கு? கவனமா பாரு, எங்கேயாச்சும் பார்த்திருக்கியா? இல்ல சார். இல்ல, தெரியாது. ஆச்சரியமா இருக்கு, இவங்களுக்கு இவனையே தெரியல. அப்புறம் எப்படி கட்டோரிக்கு இவங்களோட பிளான்லாம் தெரிஞ்சுதாமா? சரியான கேள்வி. கூட்டிட்டு போங்க. கிளம்பு கிளம்பு. ஏசிபி சார் டென்ஷன்ல இருப்பாரு. முதல்ல இவரோட குட் நியூஸ் அவருக்கு கொடுத்துடு. போடு போடு, போனை போடு, நானும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அபிஜித், சாலுங்கி உயிர் இருக்காரா? பாஸ், உன்னை விட்டுட்டு நான் லேஸ்ல போக மாட்டேன். எப்படி போவேன்? உங்க ஆட்கள் தான் என்ன காப்பாத்திட்டாங்களே. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருந்தா இந்த உலகத்தை விட்டு போகவே மனசு வராது. சாலோங்கி உயிரோட இருக்கான். ஏய் சாலோங்கி, உன்னோட ஃப்ரெண்டு இந்த சாலோங்கி, இந்த வசனம் எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பக்க சினிமா தானோ. இந்த ஏசிபி பிரதிமானுக்கு உலகத்துல வேற யாருமே இல்ல. வேலை மட்டும்தான் குடும்பம், வேற எதுவுமே இல்ல. உன்னோட ஃபாரன்சிக் வேலையெல்லாம் நிக்க கூடாது. அதனால தான் நீ உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரமா குணமாயி எழுந்து வா, நீ வேலை செய்யணும். கேட்டியா? இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன் ஃபாரன்சிக் வேலை நின்னுட கூடாதான். அதனால நான் உயிரோட இருக்கணுமா? இவன் திருந்தவே மாட்டான். வேற என்னவா? சுவிட்சர்லாந்துல ஹர்பிங் டோங்கராவை நான் தேடி வந்திருக்கேன். என் உடம்ப பாத்துக்கிறதுக்கு நான் வரல, புரியுதா? சரி சரி பாஸ், புரியுது. ஏதாவது தெரிய வந்ததா? எப்படி இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பேன். அதான் அந்த ஜென்ம உயிரோடு இருக்கானா இல்ல செத்துட்டான். நான் சார், ஹார்பிஸ் டுங்ராவும் அப்புறம் கட்டோரி டம்டாவும் இவங்க ரகசியத்தெல்லாம் தோண்டி எடுக்கலாம். ஆமா அபிஜித், நானும் எனக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஹர்பிக் டோங்கராவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா பறந்து போய் கழுகு கொத்துற மாதிரி கொத்திடுவேன். சார், இதே நல்ல செய்தியோடு அப்படியே திரும்ப வந்துருங்க. இங்க நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே திரும்பி வருவேன். குட் லக். ஓகே சார். சார் சார் என்னாச்சு? சார், ஃபாரன்சிக்ல மார்ச்சூரியில இருந்து சஞ்சயோட பாடி காணோம் சார். வாட்?
இது வரைக்கும் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இனிமே நடக்க போறத பார்த்துட்டு சிஐடிக்காரங்க நடுநடுங்க போறாங்க. ஏதாவது ஒரு விக்கெட்டு போகும், ஒருத்தர் சாவான்.